ஹலோ எவ்ரி ஒன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற மூலிகை பேர் வந்து பார்த்தீங்கன்னா சதாவாரி என்று அழைக்கப்படக்கூடிய தண்ணீர் விட்டான் கிழங்கு. இதோட தாவரவியல் பேர் பார்த்தீங்கன்னா ஆஸ்பாரகஸ் ரேசிமோசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மூலிகைகள் வந்து எண்ணற்ற மருத்துவ பயன்கள் இருக்கிறது. சித்தா மற்றும் ஆயுர்வேதா மற்றும் பாரம்பரிய மருத்துவத்தில் அதில் ஒரு சில மருத்துவ பயன்களை எனக்கு தெரிந்தால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். பெண்களுக்கு வந்து தாய்ப்பால் சுரப்பை அதிகப்படுத்த இந்த மூலிகை ரொம்ப சிறப்பாக பயன்படுகிறது. அப்புறம் ஆண்கள் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மலட்டுத்தன்மையை நீக்குவதில் இதில் ரொம்ப முக்கியமான பங்கு இந்த மூலிகைக்கு இருக்குது. அடுத்து வந்து தூக்கத்தை குணப்படுத்த உதவுகிறது, மன அழுத்தத்தை சரி செய்ய உதவுகிறது, மனதையும் வயிற்றையும் அமைதியாக இருக்க உதவுகிறது, இரைப்பையில் ஏற்படக்கூடிய அலர்ச்சியை வந்து சரி செய்ய உதவுகிறது. அது இல்லாமல் ஆன்டி ஏஜிங் என்று சொல்லக்கூடிய வயது மூப்பு. ஸோ வயது மூப்பை தடுத்து இளமையாக இருக்க உதவுகிறது. சரிங்களா? அப்புறம் ரத்தத்தில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்ய உதவுகிறது. பிரசவத்திற்கு பின் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இரத்தப்போக்கை சரி செய்ய உதவுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு வந்து சோர்வை போக்கி சுறுசுறுப்பாக இருக்க உதவுகிறது. சரிங்களா? கைகால் வலிப்பு, நரம்பு கோளாறுகள் மற்றும் விந்து அளவு இருக்கு இல்லையா? விந்தோட அளவு மற்றும் தரத்தை மேம்படுத்த உதவுகிறது. ஸோ இது மாதிரி இந்த மருத்துவத்தோட மூலிகையோட மருத்துவ குணத்தை பற்றி எக்கச்சக்கமாக சொல்லிகிட்டே போகலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கருத்துக்களை நான் ஷேர் பண்ணேன். இந்த செடி இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இந்த மூலிகை செடி. இதோட வேர் கிழங்கு இருக்கு இல்லையா? ஸோ அந்த ரூட் டியூப் அதாவது ரைசோம்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் நம்ம பயன்படுத்துவோம் மூலிகையில். இதே மாதிரி ஒத்த குணமுடைய வேறு சில மூலிகைகள்லாம் இருக்குது. அமுக்கரா கிழங்குன்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அஸ்வகந்தான்னு சொல்லுவாங்க. அது லோக பஷ்மா, சிலாஜித்து பார்த்தீங்கன்னா ஆம்லா கூட பயன்படுத்துவோம். இந்த ஆம்லாவிலையும் பார்த்தீங்கன்னா ஆம்லான்றது ஒன்றும் இல்லை, நெல்லிக்காய். ஸோ நம்ம நெல்லிக்காய் பெருநெல்லிக்காய் சொல்கிறோம் இல்லையா? அதில் வந்து பார்த்திங்கன்னா வயது மூப்பை தடுக்கிறது எண்ணற்ற பலன்கள் இருக்குது. ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மலத்தன்மை சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மூலிகைகளும் கூடுதலாக நம்ம இதை பயன்படுத்தலாம். நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.